திமுகவுடனான பேச்சுவார்த்தை திருப்தியாக இருந்ததாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே.எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் உடனான முதல்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. திமுக தொகுதி பங்கீடு குழுவும் காங்கிரஸ் தேர்தல் தொகுதி பங்கீடு குழுவும் சந்தித்து அரை மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை மேற்கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே.எஸ். அழகிரி திமுகவுடனான பேச்சுவார்த்தை திருப்தியாக இருந்ததாக கூறினார். மேலும் 40 இடங்களிலும் எப்படி வெற்றி பெறுவது என்பது குறித்து பேசியதாக தெரிவித்த அவர், பேச்சுவார்த்தைக்கு முன்பே தொகுதிகளுக்கான பட்டியலை தாங்கள் வெளியிடவில்லை எனவும் விளக்கம் அளித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு டெல்லியிலிருந்து வருகை புரிந்திருக்கிற எங்களுடைய தலைவர்கள் தேர்தலை பற்றி கலந்துரையாடினார்கள். பேச்சுவார்த்தை மிகவும் திருப்திகரமாக இருந்தது. மேற்கொண்டு பேச வேண்டிய விஷயங்களை வெகு விரைவில் பேசுவோம் என்பதை தவிர இதில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேறு எந்த விஷயங்களும் இல்லை. 40 தொகுதிகளிலும் எவ்வாறு வெற்றி பெறுவது, எவ்வாறு வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது, எந்த விதமான தேர்தல் பரப்புரையை செய்வது, பாரதிய ஜனதாவை எவ்வாறு எதிர்கொள்வது, அதிமுகவை எவ்வாறு எதிர்கொள்வது, நம்மோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளை எவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது என்பதை பற்றியெல்லாம் பேசுவோம். முன்னதாக பேசிய காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பாளர் முகுல் வாஸ்னிக், தொகுதி பங்கீடு தொடர்பாக சாதகமான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் நீண்ட காலமாக தோழமையுடன் இருப்பதால் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக கூறினார். It was a very pleasant meeting and each one of us present in the meeting have long-standing relationship with each other. The two parties have been working together for a very long period of time. The two parties believe that working together will help us in fighting the divisive forces which are posing danger to Indian democracy, and it was in this spirit that we all had discussion today.